எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இவர்களுக்கு பொலிட்டிக்கலே இப்போ இல்லையோன்றது எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சப்ஜெக்டே இவர்களுக்கு பேச வரல. கல்யாண வீட்டில் போயிட்டு அப்பாவும் பிள்ளையும் கலைஞ்சிரும் முறிஞ்சிரும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அமங்கலமான வார்த்தைகள். 6 மாதத்தில் கலைஞ்சிரும். அவங்க எதுன்னு எடுத்துக்குவாங்க. கல்யாணம் ஆன உடனே கல்யாண வாழ்க்கை இப்போ தான் தொடங்க போகிறாங்க. 6 மாதத்தில் கலைஞ்சிரும் முறிஞ்சிரும்னு பேசுனா எப்படி இருக்கும்? அப்போ இதில் யார் பாதிப்பு வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு அவங்க என்டிஏ கூட்டணியில் ஏற்கனவே இருக்கிறாங்க. பாமக இருக்குது, யாரும் வெளியில் போகல. பாமகலாம் இங்கெல்லாம் வரல. அந்த கூட்டணி வலுவாக தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூடாரமே காலி. கடைசியாக இப்போ புதுசாக போன பார்ட்னர் மட்டும்தான் இருக்காங்க. மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, அன்சாரி ஒன்றுமே கிடையாது, அவர் சிங்கிள் மேன். அப்போ இவ்வளோ தான் அவங்கள்ட்ட இருக்குது. அப்போது இங்கே காலி பிரச்சனைன்னு வந்தது திமுகவுக்கு தான். ஆனால் அவர்கள் அதை வெளியே காமிச்சிக்காமல் கலைஞ்சிரும் உடஞ்சிரும் முறிஞ்சிரும்னு பேசிக்கிட்டு எதையாவது போட்டு உருட்டிக்கிட்டு கிடக்குறாங்க. மிஷன் ஏடிஎம்கேக்கு பின்னாடி யாதவ் தான் இருக்காரு. என்ன சார் லாபம்? அதிமுக மாதிரியான கட்சியை கரைக்கிறதுனால என்ன லாபம்? இன்னைக்கு உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது ஏன் இதுக்காக ஒரு கட்சியை இவங்க டிஸ்மேண்டில் பண்ணணும்னு நான் கேட்குறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சுயநலம் இருக்கும். கட்சியை ஏதாவது பண்ணலாம் கையில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆதவால் ஒன்றுமே பண்ண முடியல. பதவி வேணால் அவருக்கு நினச்செல்லாம் நடந்துச்சு. கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பு, பதவி, பெரிய பதவி, பவர்ஃபுல் பதவி, கூட்டாளிகள் எல்லாருமே வெயிட்டு. அவர்கள் தான் இன்றைக்கி கட்சியை தீர்மானிக்கிறாங்க, ஆட்சியில் பல விஷயம் தீர்மானிக்கிறாங்க. ஆனால் கட்சி புஷி கையில் தான் இருக்குது. சில இடங்களில் கட்சியை ஆரம்பித்தவர்களே தூக்கி எறிஞ்ச வரலாறுலாம் உண்டு. மம்தாவுக்கு நம்ம கண்ணு முன்னாடி நிகழ்கால சாட்சியம் மம்தா பானர்ஜி. என்டி ராமாராவ் தேவுடா, தெய்வம், தேவுடா கடவுள். அவங்களுக்கு கடவுளையே தூக்கி வெளியே போட்டான். மருமகன் தூக்கி வெளியே போட்டான். அப்போ அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். நான் சொல்கிறது என்னமோ நாளைக்கே நடந்துடும் நான் சொல்ல வரல. இந்த மாதிரி மாற்றங்கள் வர வர தாவேகாவுடைய தன்மையும் போயிடும், தனித்தன்மை போயிடும். கூட்டணி கட்சிகளை இருந்துக்கிட்ட முரண்பாடாக பேசிக்கிட்டு இருக்குது 3 பேர். ஒன்று திருமாவளவன், அவர் யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. நீ முரண்பாடாக பேசுவார், நாளைக்கு வேறு மாதிரி பேசுவார். 2வது முத்தரசன் மாநில பொதுச் செயலாளர் கிடையாது. ஆனால் அவர் கூட்டணிக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கார். ஆடுகள் எல்லாம் பச்சை ஆச்சா, அது தேசிய தலைமை முடிவுன்றதையும் அவருக்கு யார் சொல்லி வழங்க வைப்பா? அந்த அளவுக்கு ராஜா விசுவாசம். 3வது இவர் செல்வப்பிறந்தகை ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கார். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் இருந்துள்ளார். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம் சார். இதோட 6வது எம்எல்ஏ அதிமுகவில் இருந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் மிக முக்கியமான பிரேக்கிங். கரூர் விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவரும் தவேகாவில் இணைய போவதாக தகவல். என்னதான் சார், அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியாக ராஜினாமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்து 2 பேர் ராஜினாமா பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஹேஷியங்கள்லாம் அவ்வளோ வந்துகிட்டு இருக்கு. ஏன் எடப்பாடியாரால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியலை? என்ன நடந்துகிட்டு இருக்கு அதிமுகவுக்குள்ள? பிக் பாஸில் சொல்லுவாங்கள்ல, எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு. எல்லாரும் விராலிமலையை பார்த்துட்டு இருக்கும்போது கரூர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணுறாரு. விராலிமலை விஜயபாஸ்கர் அவரும் ஒரு 5 எம்எல்ஏக்கள், ஒரு 5க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களோடு முதல்வர் முன்னாடி தான் இணைவேன்னு சொல்கிறதுனால முதல்வர் இந்த 2 இது முடிஞ்சோன்னு டேட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எண்ணிக்கை இன்னும் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்னன்னு தெரியல. ஓகே, இதுக்கெல்லாம் அடிப்படை பார்த்தீங்கன்னா ராஜினாமா எண்ணிக்கை கூடும். ஓகே, 6ஓட நிற்காது, 8 வரைக்கும் போகலாம், 10 வரைக்கும் போகலாம். அதற்கு அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 காரணம் சொல்லலாம். இப்போ விஜயபாஸ்கர் சைடு வெளியில் போனவர்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நீங்கள் அதிமுகவில் இருக்கிறதுன்றது ஒரு பெருமையான விஷயம். திமுகவில் அதிமுகலாம் இருக்கிறது பெருமையான விஷயம். அதுலேயே மாவட்ட செயலாளராக இருப்பது அதை விட பெருமையான விஷயம். அதுலேயும் ஒரு மூத்த தலைவர்களாக முன்னாள் அமைச்சர்களாக இருப்பதுன்றது ஒரு பெரிய விஷயம். கட்சி தோக்கும் ஜெயிக்கும், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால்
நீங்கள் கட்சி தோத்த பிறகு ஜெயித்த பிறகு கட்சியுடைய அடிப்படைக்கே குந்தக விளைவிக்கிற மாதிரி திமுகவோட கூட்டணி அப்படின்றப்போ முதல்ல அடி உழுது. ரெண்டாவது, தொடர் தோல்விக்கு அப்புறம் ஏதோ ஒரு நம்பிக்கை ஒலிக்கிட்டு வருது, ஒரு கூட்டணி நல்ல கூட்டணி அமையுது, தாவேகா வந்து அவங்களா கேட்குறாங்க, அது முடியாது அப்படின்னு அதில் நெகோசியேஷன் கொஞ்சம் கூட குறைய பேசி முடிச்சு கூட்டணி கொண்டு போகாமல் அங்கே மிஸ் பண்ணுறது. அப்போ அதிமுக தான் ஜெயிக்கும் பார்த்துக்கலான்றப்போ படுதோல்வின்றப்போ அதனால வந்த ஒரு விரக்தி. தலைமை கிட்ட போய் கேட்கும்பொழுது இல்லை நம்ம திமுகவோட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு இது. தாவேகா வந்து கேட்கும் பொழுது தாவேகாவுக்கு புறக்கணிச்சுட்டு அந்த அந்த லேட் பண்ண விளைவு காங்கிரஸ் உள்ள பூந்துடுறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்கும்பொழுது பிரச்சனை ஆகுது, பிரிகிறாங்க. பிரிஞ்சு வெளியில் போகிறவர்கள் வேறு நோக்கத்துக்கு கூட போகிறாங்க. அவங்க பார்ட்டி ஸ்பிளிட்டு கொண்டு போகலாம், 32 எம்எல்ஏ வந்துடுவாங்க, கட்சியை கைப்பற்றலான்னு. ஆனால் அங்கே நடக்கலைன்றப்போ பேரண்ட் பாடி வந்து இவர் கையில் தான் இருக்குது, எடப்பாடியார் கையில் இருக்குது. அப்போது செதறாங்க. கட்சித்தாவல் தடை சட்டம் வந்துடும்ன்றது தெரியும். இன்னொரு பக்கம் அவர்கள் இதை வச்சு அங்கே எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சி கூட்டணி திமுகலேருந்து கூட்டணியில் கொண்டு வந்து ஸ்ட்ராங் பண்ணி எல்லாருக்கும் அமைச்சர்னு கொடுத்து 35 இதையும் முடிச்சிடுறாங்க. இங்கே அப்போ இல்லைன்ற மாதிரி ஆகும்போது செதறாங்க. அப்போ திரும்ப போயிடலான்னு கொஞ்சம் பேர் திரும்ப இவர் எடப்பாடிட்டே அதிமுகக்குள்ளே போகிறாங்க. லாஸ்ட்டில் எல்லாருமே போயிடுறாங்க, ஒரு 2 பேர் மட்டும் நிற்கிறாங்க. கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க இது போனாலும் நமக்கு மரியாதை இருக்காது அப்படின்றப்போ அதில் ஒரு 4 பேர் பேசி வச்சுட்டு உள்ளே போயிடுறாங்க, ராஜினாமா பண்ணிட்டு உள்ளே கட்சிக்குள்ளே போயிடுறாங்க. அவங்களையும் நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா முதல்ல ஆதரிச்சிட்டாங்க, கட்சி உத்தரவை மீறி தாவேக்காவை ஆதரித்து ஓட்டு போட்டாங்க. அதனால் அவர்கள் மேல் கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் 2 பேருமே என்ன பண்ணுறது தெரியல, கௌரவம் இடம் கொடுக்கல. மற்றவர்கள் போயிட்டாங்க. போனவங்களுக்கு சுகம் இருக்குதான்னு பார்த்தா அவர்கள் முன்பு வகித்த பதவி அவர்களுக்கு இல்லை. மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சாச்சு. சரி பேசி கீசி எதாவது பண்ணுங்க அப்படின்னா கட்சியில் வேறு பதவி தரோம், மாவட்ட செயலாளர் கொடுக்கலன்னா எலிவேஷன் தானே சார் மாவட்ட செயலாளர். அதெல்லாம் கட்சி இந்த திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் பவர்ஃபுல் போஸ்ட்டு மாவட்ட செயலாளர் தான். வேலுமணி அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க சார். மாவட்ட செயலாளர் பதவியும் அதுவும் இருக்கிறது தான் மரியாதை. அப்போ மாவட்ட செயலாளர் இருந்தால் தான் லோக்கலில் கட்சி அரசியல் பண்ண முடியும். இல்லாட்டி மாவட்ட செயலாளர் அவன் ஒரு ரூட் எடுத்துகிட்டு இருப்பான், உங்களுக்கு மரியாதையே இருக்காது. நீ துணை பிரச்சனை அங்கே போய் பார்த்துக்கியா அப்படின்றோம், சென்னையில் போய் பார்த்துக்கோ, இங்கெல்லாம் வராது, இங்கே நான் தான் அப்படின்றோம். அப்போ லோக்கல் அரசியல் பண்ணலைன்னா செல்வாக்கு போயிடும். அப்போ அதை கொடுக்காம இது பண்ணுறப்போ அவர்களுக்கு விரக்தி வருது. என்னடா தலைமை இந்த மாதிரி தலைமை போயிட்டு திரும்பி வந்தால் நம்புகிறேன் அப்படின்றதுக்கு அடையாளம் என்னென்னா அந்த பதவி திருப்பி கொடுக்குறது. அப்போ நம்ம மேலே தலைமை நம்பிக்கை வைக்கிது. அப்போ இவர்கள் ஆனால் அவரும் வந்து இவங்கள நம்பலை, இவர்களும் அவர் இப்படி பண்ணுறதுனால அவங்க மேலே நம்பிக்கை வரும், நாளைக்கு வேறு ஏதாவது ஒன்றா நம்மளை கழட்டி விட்டாருன்னா அப்படின்னு. அப்போ நம்ம எதிர்காலத்தை பற்றி நாம் தான் முடிவெடுக்கணும். அப்படி முடிவெடுத்து தான் இப்போ ஒவ்வொருத்தராக ராஜினாமா அதுன்னு போகுது. விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணார், இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அடுத்து யார் சார்? மயிலம் எதிர்பார்க்கலாமா? அவர்களை ஒட்டி ஒரு 5-6 பேர். மயிலம் வந்து என்ன முடிவு போகிறான்னு தெரியல. ஆனால் அவர் அதிமுகவில் நீடிக்க மாட்டார், அது மட்டும் உறுதியாக சொல்லலாம். ஏன்னா அந்த பேச்சுவார்த்தையை அவரோட சேர்ந்து நம்ம பண்ணலான்றதில் 2 பேருமே இணக்கமாக வரல. அதனால் இதில் நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா ஒரு கட்சி அப்படின்னா ஒரு தலைமையை தான் அரவணைச்சு போகணும். அந்த வேலையை எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு, ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க. இப்போ இவர்கிட்ட அது மைனஸ். ஏன் எடப்பாடியார் பண்ண மாட்டேங்கிறாரு சார்? அது அவரு தாங்க கேட்கணும். இல்லை சார், கிட்டத்தட்ட 47 எம்எல்ஏக்கள்ன்றாங்க, கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொன்றா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விக்கெட்டாக போய்கிட்டே இருக்குது. அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் எடப்பாடியார் கிட்ட இருக்குல்ல, அதை ஏன் அவர் செய்ய மிஸ் பண்ணுறாரு, தவறாரு? அவர்கிட்ட தான் 100% இருக்குது. திமுக அதிமுக 2மே 2வது இடம் 3வது இடம் வந்ததில் இனி ஏதோ ஒரு கட்சி தான் பிழைக்கும். ஒரு கட்சி எப்படியும் அப்படியே வலுவிலேருந்து போயிட்டே இருக்கும். அது ஒரு புயல் வலுவில் இருக்குதுன்னா எடுத்த உடனே சாதாரண காற்றழுத்த மண்டலமாக மாறாது, அது அதிதீவிரமாக குறையும், ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக மாறும், அப்புறம் காற்றழுத்த மண்டலம், காற்றழுத்த தாழ்வு நிலை, காற்றழுத்த இப்படியே குறைஞ்சி போயிடும். வளர்றதும் அப்படி தான். அது மாதிரி பெரிய கட்சி உடனே இதாகிடாது. இப்போ 48 47ன்றது நாளைக்கு 20 ஆகும், அப்புறம் 10 ஆகும், அப்புறம் ஏதோ கட்சி கூட கூட்டணி போகிற மாதிரி நிலைமை ஏற்படும். இப்படி தான் போகும். அப்போ இதில் யார் பாதிப்பு வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது
உங்களுக்கு அவங்க என்டிஏ கூட்டணியில் ஏற்கனவே இருக்கிறாங்க. பாமக இருக்குது, யாரும் வெளியில் போகல. பாமகலாம் இங்கெல்லாம் வரல. அந்த கூட்டணி வலுவாக தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூடாரமே காலி. கடைசியாக இப்போ புதுசாக போன பார்ட்னர் மட்டும்தான் இருக்காங்க. மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, அன்சாரி ஒன்றுமே கிடையாது, அவர் சிங்கிள் மேன். அப்போ இவ்வளோ தான் அவங்கள்ட்ட இருக்குது. அப்போது இங்கே காலி பிரச்சனைன்னு வந்தது திமுகவுக்கு தான். ஆனால் அவர்கள் அதை வெளியே காமிச்சிக்காமல் கலைஞ்சிரும், உடஞ்சிரும், முறிஞ்சிரும்னு பேசிக்கிட்டு எதையாவது போட்டு உருட்டிக்கிட்டு கிடக்குறாங்க. நடவடிக்கை கூட எடுக்கிறது அவ்வளோ தைரியம் இல்லை. இப்போ அந்த கட்சியில் என்ன தோல்வி காரணம் என்னன்னு எடுத்தார்ல, எல்லா ரிப்போர்ட்டும் வாங்கி வச்சுட்டு அதில் நடவடிக்கை எடுக்க கூட அவருக்கு பிரச்சனை. நடவடிக்கை எடுத்தால் கட்சி உடையும்னு. அப்போ அவங்க அவ்வளோ பெரிய கட்சி, ஒன் மேன் இது மாதிரி தலைவர் தான் அப்படின்ற மாதிரி அப்பாவுடைய புள்ளவுடைய புள்ள அப்படி இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க பயப்படுறாங்க. இங்கே இவர் அந்த இதெல்லாம் வாரிசுலாம் கிடையாது. இவர்களோட இருந்தவர்கள்லாம் இவர் வந்திருக்காரு, கூட எல்லாரும் சேர்ந்து இவரை தேர்ந்தெடுத்து வந்திருக்காங்க. அப்போ இவர் அரவணைச்சிட்டு போகணும், எல்லாரையும் உள்ளே இழுத்து வச்சுக்கணும், அதிமுகவை பலமுடைக்க வைக்கணும், தோல்வி வந்தாலும் தோல்வி இல்லைன்ற மாதிரி காமிச்சிக்கணும்னு பண்ணாமல் அவர் எனக்கு என்னன்னு அப்படியே லூஸ் விடுறதுனால தான். அதுவும் இந்த மாதிரி நம்பிக்கையின்மைலாம் என்ன ஆகும்? மாவட்ட செயலரே இல்லைப்பா, அதுதான் துணை பொதுச் செயலர் கொடுத்துருக்கேன், அது வாங்கி என்ன பண்ணுறது? மாவட்டத்தில் அரசியல் பண்ண முடியாது, நீடிச்சு நீ ஒன்றும் வேஸ்ட்டு. கட்சியும் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குது, தலைவரும் நம்ம மேலே நம்பிக்கை இல்லை. சரி ரைட்டு, இப்போவே போயிடுவோம். போனால் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நம்ம ஒரு இதாகலாம், ரைட் போவோம். அப்படி தான் உள்ளே போடுறோம். சார் இந்த அசைன்மெண்ட்டுக்கு பின்னாடி யார் சார் இருக்காங்க? ஆதவ் தான் இருக்காரா? ஆதவ் தான். ஸோ அதிமுகவை கரைக்கும் வேலையை ஆதவ் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அப்படியே வச்சுக்கலாம். வருபவர்களை உள்ளே சேர்த்து அதன் மூலம் தனக்கு ஒரு பவரை உருவாக்குறதுலையும் அவர் கவனம் செலுத்துறாருன்னு. ஓகே, ஸோ இதுக்கு பின்னாடி ஆதவ் தான் இருக்காரு. மிஷன் ஏடிஎம்கேக்கு பின்னாடி ஆதவ் தான் இருக்காரு. என்ன சார் லாபம்? அதிமுக மாதிரியான கட்சியை கரைக்கிறதுனால என்ன லாபம்? இன்னைக்கு உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது ஏன் இதுக்காக ஒரு கட்சியை இவங்க டிஸ்மாண்டில் பண்ணணும்னு நான் கேட்குறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சுயநலம் இருக்கும். தாவேக்காவுக்கு என்ன தான் 35% வாங்கினாலும் சீட்டு 108 தான். நித்தியகண்டம் பூர்ண ஆயுஷ்மார் தான். இந்த கூட்டணி கட்சிகள் அவர்களால் வாபஸ் வாங்க முடியாது, இருக்கலாம். ஆமாம் சார், ஒரு நம்பகத்தன்மை கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம், ஆட்சி கவிழ்ப்பிற்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம். விசிகா 2 கம்யூனிஸ்டும் சொல்லியாச்சு, ஐயூஎம்லும் சொல்லியாச்சு. இன்னொன்று சொல்கிறேன், அப்படி இருக்கும்போது ஏன் பயம்? இவர்கள் யாரும் இங்கே முடிவெடுக்கிற நிலைமையில் இல்லை, எல்லாம் டெல்லி தலைமை தான் முடிவெடுக்கிறது. விசிகா திருமாவளவன் கையில் கட்சியே கிடையாது. அவர் என்ன முடிவெடுத்தாலும் கட்சி உடஞ்சிடும். வன்னியரசுலாம் இனி அமைச்சர் பதவி விட்டு வெளியே வர மாட்டார். ஒன்ஸ் அதெல்லாம் அனுபவிச்சவங்க வரமாட்டாங்க. அப்போ ஒருவேளை திருமாவளவனை வாபஸ் வாங்கினா நீ போயிட்டு வாங்கன்றவர் வன்னியரசு. அதனால் அந்த மாதிரி தான் நிலமை. அதனால் ஸ்ட்ராங்கு, பார்ட்டி ஸ்ட்ராங்கு, கூட்டணி இருந்தாலும் நமக்குன்னு அவங்க இருந்து காலி பண்ணிட்டு வராங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆதவ் அர்ஜுனா வேகமாக இந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கார். இதில் என்ன பிரச்சனைனா, தாவேக்கா அப்படின்னா அதோடைய அடிப்படை கட்டுமானம் எல்லாமே புஷி ஆனந்த் தான். புஷி ஆனந்த் தான் சுற்றி தான் இது. இப்போவே கட்சி ஜெயித்த பிறகு நின்று தோற்று போன எம்எல்ஏக்கள், போட்டியிட வாய்ப்பு கிடைக்கப்படாதவர்கள், அதுக்கப்புறம் கட்சிக்காக உழைச்சவங்க, இவங்களுக்கெல்லாம் ஏதாவது செய்யணும்னு புஷி ஆனந்த் நினைக்கிறாரு. அப்போது வெளியிலேருந்து எல்லாரும் அதுக்கு போட்டி போட்டுட்ருக்காங்க, துட்டு கொடுத்தோ ஏதோ ஒரு வகையில் பதவி வாங்கலாம் அந்த கட்சிக்குள்ளே அப்படின்னு. அப்போ அதில் உறுதியாக கட்சிக்காரங்களுக்கு தான் அப்படின்னு புஷி ஆனந்த் நிற்கிறாரு. கட்சியே ஏதாவது பண்ணலாம், கையில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆதவால் ஒன்றுமே பண்ண முடியல. பதவி வேணால் அவருக்கு நினச்செல்லாம் நடந்துச்சு. கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பு, பதவி, பெரிய பதவி, பவர்ஃபுல் பதவி, கூட்டாளிகள் எல்லாருமே வெயிட்டு, அவர்கள் தான் இன்றைக்கி கட்சியை தீர்மானிக்கிறாங்க, ஆட்சியில் பல விஷயம் தீர்மானிக்கிறாங்க. ஆனால் கட்சி புஷி கையில் தான் இருக்குது. அது நேரடியாக நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தா ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி தெரியும், அதனால் எந்த முடிவையும் ஆதவ் அர்ஜுனாவை யாரும் எடுக்க முடியாது. ஓகே, அது புஷி ஆனந்த் விஜய் கையில் தான் இருக்குது. புஷி ஆனந்த் விஜய் கையில் இருக்கார், புஷி கையில் கட்சி இருக்குது. அப்போது வெளியிலேருந்து வரவங்களெல்லாம் உள்ளே சேர்த்து அவர்களுக்கு பதவி மற்றது கொடுத்தால் இவருக்கு இவருக்கு ஒரு ஆதரவாளர் பட்டாலும் பெருகும். அது நாளைக்கு ஏதாவது ஒரு வகையில். ஸோ இப்போதே கட்சியை வருங்காலத்தில் யார் கைப்பற்ற போவதுங்கிறதுக்கான போட்டியில் தான் ஆதவ் இந்த அசைன்மெண்ட்டை கையில் எடுத்திருக்காருன்னு கிட்டத்தட்ட அப்படிதாங்க. நீங்கள் எல்லா மாவட்டத்துலேயும் அதிமுகவில் இருக்கிற பெரிய தலைவர்கள்லாம் உள்ள, இப்போ கூப்பா கிருஷ்ணன், வெள்ளமண்டி நடராஜன், இப்போ இவர் கரூரில் விராலிமல்ல அந்த விஜயபாஸ்கர், மதுரையில் ஒருத்தர், சென்னையில் சென்னை இப்போ இவர் கையில் தான் இருக்குது, ஆதவ் கையில் தான் இருக்குது, சென்னை தாவேக்கா. ஆனால் அதை தாண்டி எல்லாமே அவர் கையில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி அங்கங்கே போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோன்னா
நீங்கள் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பொதுக்குழு, இப்போ இதுலேருந்து இப்போ விஜயபாஸ்கர் ஆதரவாளர்கள் ஒரு 50 பேர் பொதுக்குழுவில் சேர்க்குறாங்க, அந்த விஜயபாஸ்கர் ஆதரவாளர் ஒரு 50 பேர் பொதுக்குழுவில் சேர்க்குறாங்க, இப்படிலாம் சேர்றாங்க வச்சுக்கோங்க. நாளைக்கு இவங்கள வச்சு ஆப்ரேட் பண்ணலாம்ல. அப்போது என்ன ஆகும்னா, கட்சிக்குள்ளே நாளைக்கு விஜய் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்காது. விஜயே இப்போ நீங்கள் சில இடங்களில் கட்சியை ஆரம்பித்தவர்களே தூக்கி எறிஞ்ச வரலாறுலாம் உண்டு. மம்தாவுக்கு நம்ம கண்ணு முன்னாடி நிகழ்கால சாட்சியம் மம்தா பானர்ஜி. என் டி ராமாராவ் தேவுடா, தெய்வம், தேவுடா கடவுள், அவங்களுக்கு கடவுளையே தூக்கி வெளியே போட்டாங்க, மருமகன் தூக்கி தூக்கி வெளியே போட்டார். அப்போ அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். நான் சொல்கிறது என்னமோ நாளைக்கே நடந்துடும் நான் சொல்ல வரல. இந்த மாதிரி மாற்றங்கள் வர வர தாவேகாவுடைய தன்மையும் போயிடும், தனித்தன்மை போயிடும். அதில் உழைச்சாங்கல்ல, ஒன்றுமே இல்லாதப்போ நம்ம தலைவன் வருவான்டா, ஆட்சிக்கு வருவான்டா, நம்பிக்கையில் உழைச்சாங்கல்ல. அவனும் இது விஜய்லாம் ஒரு ஆளா, இந்த கட்சிலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தோன்னே விஜய் தான் அப்படின்னு உள்ளே வர்றவங்களுக்கும் உள்ள விசுவாசம் வித்தியாசம் இருக்குது. அவங்க நாளைக்கு போயிடுவாங்க. இப்போ நான் ஒரு இதில் கூட சொன்னேன், உதாரணம், ஒரு ஊரில் திருவிழா நடக்குதுன்னா அந்த ஊர்லேயே டீ கடை இருக்கும், சாப்பாடு கடை இருக்கும், வேறு லாண்ட்ரி கடை இருக்கும், ஃபேன்சி ஸ்டோர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் திருவிழா நேரத்தில் வந்து கடை போடுவாங்க, டீ கடை, திடீர் டிஃபன் கடை, ஃபேன்சி ஸ்டோரு, துணி கடை, அது இது இருக்கும். ஜனங்க அதை போய் வாங்குவாங்க. ஆனால் திருவிழா முடிஞ்சோன்னே இவங்க எல்லாம் காணப்படுவாங்க. எப்போவுமே அந்த ஜனங்களோட இருக்கிறது வழக்கமாக இருக்கிற கடை தான். அப்போ நீங்கள் இதை நம்பி இந்த கடையை இது பண்ணிங்கன்னா அவங்கள நடி ஒழிச்சிட்டாலும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. இதே தான் கட்சிக்கும். உங்களுக்கு எல்லா காலத்துலேயும் விஜய்க்கு விசுவாசி, ஜானுக்கு இது புஷியானது விசுவாசி, கட்சிக்கு விசுவாசிகள்னால் அந்த தொண்டர்கள் தான், வெளியிலேருந்து வந்தவர்கள் கிடையாது. அவங்க லாப நோக்கத்தோடு வராங்க. அப்போ நாளைக்கு இங்கே இந்த கட்சி ஒன்றும் இல்லைன்னா அப்படியே வெளியேறிடுவாங்க. அதிமுகன்ற ஆலமரம் யோசிச்சு பாருங்க, ஜெயலலிதா இருந்த பொழுது எப்படி இருந்தது, ஏன் இவர்களே ஆட்சியில் இருக்கும்போது எப்படி இருந்தது. இன்றைக்கி அதில் இருக்க யாராவது அந்த கட்சியில் இருக்காங்களா பாருங்கள், மெயின் லீடர்ஸ் கொஞ்சம் பேர் தான் இப்போ இருக்கிறாங்க. இதுவும் போயிட்டு இருந்ததுன்னா வருது. குதிரை பேரம்ங்கிற குற்றச்சாட்டு இந்த அரசின் மீது அதிகமாக வைக்கப்படுது சார். வைகோ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், நானே பிரச்சாரம் பண்ணுறேன், ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு விஜய் சொன்னதாக வந்து வைகோ சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியாக அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்கள் வந்துகிட்டு இருக்காங்கன்னா இது வந்து லிட்ரலி வந்து குதிரை பேரம் நடந்துகிட்டு இருக்காது. அப்படி இல்லைங்க, அது கட்சி ஒரு இணைக்கிறதுக்கு பேசுகிறாரு, அவர்கிட்ட 3-4 சுற்றுவார்த்தை பேசுகிறாரு, கூட்டணி கொண்டு வரதுக்கு. சரி, அப்படி வரும்போதே 2 எம்எல்ஏ இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு இவர் கேட்டிருப்பாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ராஜினாமா பண்ண வைங்க, நம்ம பார்த்துக்கலாம், நானே கூட வந்து பிரச்சாரம் பண்ணுறேன் இப்படி சொல்லியிருப்பார். அதை வந்து அப்படியே இவர் அதை போய் யாராவது வெளியே சொல்லுவாங்களா? வயசாயிடுச்சுன்னா அந்த இது போயிடும். ஓகே. அப்போ இவர் வந்து இன்னொன்று வைகோ நேரத்துக்கு எப்படி பேசுவார்னு தெரியாது. தன்னை பெருமை ஒரு தடவை கலைஞர் 100ஆண்டு விழான்னு நினைக்கிறேன், அதில் அவர் கலைஞரை பற்றி பேசுகிற மாதிரி அவரை பற்றி புகழ்ந்து பேசினுக்கிறாருங்க. முழுசுமே அவரை சுற்றி தான் பேசுகிறாரு. பார்க்குறதுக்கு இது கலைஞர் 100ஆண்டு விழா பேச்சு மாதிரி இருந்தது. அதாவது கலைஞர் என்ன பாராட்டினார், கலைஞர் என்ன இது பண்ணார், கலைஞர் என்ன இது பண்ணார், கலைஞர் என்ன இது பண்ணார், கலைஞருக்கு நான் அன்றைக்கி அப்படி பண்ணேன், இப்படியே தான் இருக்குது பேச்சு. இந்த மாதிரி பேசுறதுல திமுககாரங்க கில்லாடிங்க, வைகோ போன்ற ஆளர்கள் கில்லாடிகள். அப்போ விஜயை நான் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு விஜய் என்கிட்ட இப்படி சொன்னார்னு இவர். ஓகே. இதனால என்ன ஆகும், பாரியா குதிரைப்புறம் பண்ணுறாருன்னு. இவர் அங்கே போய் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா, தலைவரை நான் வந்துடுறேன், அந்த மாதிரி வரேன், 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, என்ன பண்ணுறது தான் தெரியல, அவங்க வந்தால் என்ன எப்படி அப்படின்ட்டு இருப்பார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாங்க. இல்லை அவன் ராஜினாமா பண்ணால் நீங்கள் நிற்க வைங்க, நீங்களே நில்லுங்க, உங்கள் இதிலே நிற்க வைங்க அப்படின்னு. இல்லை பிரச்சாரம் எல்லாம் நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேங்க, ஜெயிக்கிறது வைக்கிறது என்னுடைய பொறுப்புங்க அப்படின்னு இருப்பார். இதை அவர் வந்து எப்படி சொல்கிறாரு பாருங்க. இதுதான் பிரச்சனை. இதில் நான் திரும்ப சொல்கிறேனே, இது குதிரை பேரன்னு வருதில்ல பேர், எதுக்கு பண்ணுறீங்கன்றேன். நீங்கள் திரும்ப இப்படி அதிமுகவில் இருந்து இப்போ மதிமுக கூட அந்த கட்சி வருது கூட்டணிக்குள்ள, ஆனால் எம்எல்ஏக்கள் அதில் வர்றாங்களோ வரலையோ அது குதிரை பேரத்தில் வராது. அது ஜெயிச்சாலும் மதிமுக எம்எல்ஏக்கள் சார். கிட்டத்தட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிக்கிட்டு இருக்கிறது, வைகோ இப்படி பேசுறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு குதிரை பேரம்ங்கிற ஒரு ஆக்ஸ்பர்ட் ஒரு பார்வைக்கே நம்ம போகலாம் சார். கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் நாம அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம், ஏன்னா நம்மளை மதிக்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற ஆற்றாமை திருமாவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் வரலாம் இல்லையா? அதிமுக இருந்து வரவங்களை சேர்க்கறது தப்புன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அந்த மாதிரி சேர்க்கறது அவங்க 2 லாப நோக்கோட வராங்க. இன்னொன்று அவர்கள் உங்கள் விசுவாசி கிடையாது. 3வது தாவேகாவுடைய அடிப்படை தன்மை போயிடும். நீங்கள் தூய சக்தின்றீங்க,
இவங்க எல்லாமே தூய சக்தியே கிடையாது. வழக்கு இருக்காங்க எல்லாரும் இவங்க மேலே வழக்கு இருக்குது, ஊழல் இருக்குது, இந்த மெத்தடுக்கு பழகினவங்க. அப்போ நீங்கள் இவங்கள வச்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா தாவேகா தொண்டர்களும் கட்டுப்பிடுவோம், நிர்வாகிகளும் கட்டுப்பிடுவோம், எம்எல்ஏ அமைச்சராக இருக்கணும் கட்டுப்பிடுவோம். அப்போ நீங்கள் இந்த சிஸ்டத்தையே மாற்ற முடியாது, கொஞ்சம் கூட மாற்ற முடியாது. அப்போ இது சிக்கல்ன்றோம். ஆனால் இவங்க சேர்க்கறது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அவங்க கட்சியில் வரவங்களும் சேர்க்குறாங்க. சார் தாவேக்கா விஜய்ங்கிற ஒற்றை மனிதரை நம்பி இவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க சார். விஜய் ஒற்றை மனிதர் சார் மைனாரிட்டி ஆட்சி தான் சார். மைனாரிட்டி ஆட்சியை நம்பி கம்யூனிஸ்ட் 2 பேர் விசிகா ஐயுஎம்எல் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் எக்காலத்தையும் உங்கள் ஆட்சியை கவிழ்க்க மாட்டோங்கிற உத்தரவாதத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏக்கள் சேர்றாங்க. ஸோ வைகோ இப்படி பேசுறாரு அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு மரியாதை இல்லையா? நாங்களுக்கு வந்து தார்மீக ஆதரவு கொடுத்துருக்கோமே, நாங்கள் வெளியே போக மாட்டோம்னு அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கோமே அப்படின்னு அவங்க கொடுத்த ஆதரவு எல்லாமே என்னன்னா 108 சீட்டு புது ஆட்சி வராமல் ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, அதுக்காக தான் கொடுத்தோன்னு அவங்க சொல்கிறாங்க. எல்லாவற்றையும் தாண்டி ஒரு அடிப்படை உண்மை என்னென்னா, ஒரு மதசார்பற்ற அரசு திமுகவால் அதை அமைக்க முடியாது. வெங்கடேசனும் வீரபாண்டி என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன துரோகம் பண்ணிட்டோம் போயிட்டோங்கிட்டேன்றீங்க. நீங்கள் உங்களுக்கு அமைக்க வேண்டிய வாய்ப்பு இருந்து நாங்கள் போனால் அதுதான் தப்பு, உங்களால் முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இவங்க காங்கிரஸும் தாவேக்கா இருக்கும்போது அங்கே பிஜேபிக்கு இடம் இல்லை. அப்போ அந்த அரசு ஒரு மதசார்பற்ற அரசாக இருக்கும்னு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். இதுதான் மேட்டுன்னு அதுக்கு தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் இவங்க இன்னும் கொடுக்கல. இவர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிற திமுகவுடைய அடிமைகள், இங்கே இருக்கிற இடதுசாரிகளும் சரி மற்றவர்களும் சரி. நேற்று ஒருத்தர் என்ன கேட்குறாரு, சார் இந்த கனகராஜின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து திமுகவா சார்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், நான் அடிக்கடி கிண்டலுக்கு சொல்லுவேன் இவங்கெல்லாம் திமுகவில் சேர்ந்துட்டாங்கன்னு. இல்லை சார், எனக்கு அவர் திமுகவில் இருக்கிற மாதிரியே ஒரு இது இருக்குது சார். அவர் கம்யூனிஸ்டானா இல்லை நம்ப மாட்டேங்கிறாரு. இப்போ அந்த மாதிரி ஆகிட்ட இது சண்முகமே என்ன பேசியிருந்தார், அவங்களோட சேர்ந்தாலும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போம்னு பேசினார். அந்த அளவுக்கு விசுவாசிகளாக இருந்தாங்க. முடிவு எடுத்ததெல்லாம் டெல்லி தலைமை. அதனால் அவங்க ஏன் முடிவு எடுக்கிறாங்க? திமுக அதிமுகவை போய் நீங்கள் ஒன்றா சேருங்க, உங்கள் தலைமையில் ஆட்சி வச்சிங்க, காங்கிரஸ் அங்கே வழங்கக்கூடாதுன்னு ஒரு முடிவை டெல்லி தலைமை எடுக்கும் பொழுது அவர்கள் வந்து சிபிஐ லீடர்ஸ் வந்து ராகுல் சொன்னோன்னா இந்த முடிவுக்கு எடுறாங்க, நீங்கள் அங்கே போங்க அவங்கள ஆதரிங்கன்னு. அதனால் இதுக்கு பின்னணி ஆதரிக்கிறதுக்கெல்லாம் பின்னணி வேறு, அது ஒரு பெரிய கதை. அதை வச்சுக்கிட்டு இவர் கட்சிக்குள்ளே இவங்க அதிமுகலேருந்து யாரை சேர்க்குறாங்களோ அது அவங்க இஷ்டம். அது இவங்க என்ன அதிகபட்சம் சொல்லலாம், நீங்கள் இப்படி பண்ணுறது நல்லது இல்லை, உங்களுடைய மரியாதை கெடுன்றதெல்லாம் சொல்லலாம். எங்கள் மரியாதை போகுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. இன்னொன்று, அவர் வந்து நீங்களாம் தேவையில்லைன்னு முடிவெடுக்குது மாதிரி ஆளாக தெரியல எனக்கு. ஏன்னா அந்த அவங்க விஜய் பொறுத்த வரைக்கும் புஷி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் அந்த இது ஒரு மரியாதை கொடுக்குறாங்க இவங்களுக்கு. அதனால் அது இல்லை. இன்னும் சில பேர் உள்ளே போயிட்டு லாப நோக்கத்தோடு போனாங்கல்ல, ஒன்றும் நடக்கலன்னு வெளியே வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ராஜினாமா பண்ண 5 பேரா? ராஜினாமா பண்ணாமல் போய் சேர்ந்தாங்கல்ல லைன்லலாம் நின்று. ஆமாம், அதில் ஒருத்தர். என்ன சார் சொல்கிறீங்க? மரியாதை இல்லை, வெளியே போகலாமா, பாஜக போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் நடக்குது. நீங்கள் அதனால தான் எல்லாருக்கும் புஷி ஆனந்த் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. இவங்க யாரையுமே பதவி கொடுக்குறதுலாம் ஐடியா இல்லை புஷி ஆனந்துக்கு. அதை அவருக்கு வாக்குறுதி கொடுத்து உள்ளே கூப்பிட்டு வராங்க. அதுக்கு புஷி ஆனந்த் ஒத்துக்கிற மாதிரி தெரில. ஸோ இப்போ வரைக்கும் தாவேக்கா புஷி ஆனந்த் பிடிக்குள்ள தான் இருக்குது. அவர் தானுங்க பொதுச் செயலாளர், அவர் தான். சார் அதே போல் தமிழ்நாடு அரசினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்கிறவரை நியமிச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. அது குறிப்பாக லோக்சபா அல்லது வந்து ராஜ்யசபாவில் வந்து எம்பியாக இருந்தவங்க, எம்எல்ஏவாக இருந்தவங்களுக்கு தான் வந்து அந்த பொறுப்பை கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு அரசியலுக்கு பரிச்சயமே இல்லாத நபருக்கு ஒருத்தவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆந்திராவை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. இந்த நியமனத்தின் மூலமாக என்ன சார் சொல்ல விரும்புகிறாரு முதல்வர்? இல்லை, அவர் இந்த ஒருவேளை ஜனநாயகம்ல நஷ்டம் அதை ஈடுகட்ட எனக்கு இருந்துன்னு சொன்னாரான்னு தெரில. அதை ஈடுகட்டுறதுக்கு டெல்லி பிரதிநிதி என்ன பண்ண போகிறாரு? அது ஒன்றும் பெரிய பசையுள்ள பதவி ஒவ்வொருத்தருக்கும் இல்லை, லிங்க் எடுக்கலாங்க, பெரிய அளவில் லிங்க் எடுக்கலாம், லிங்க்கு கான்ட்ராக்ட் அதுன்னு போகலாம். அவர் இயல்பாக வந்து சினிமாக்காரர் கிடையாது, ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர். அப்போ நீங்கள் உங்களுக்கு வேறு சில வகையில் அவங்களுடைய விருத்தியை பார்த்துக்கலாம். டெல்லி பிரதிநிதின்றது தமிழ்நாட்டுடைய நிலைமையை தெரிஞ்சு அங்கே பேசக்கூடிய ஒரு ஆள். இவர் கர்நாடகாக்காரர், ஆந்திரா பூர்வீகம், கர்நாடகாவில் செட்டில் ஆனவர். அந்த இது இன்னொன்று டிகே சிவகுமாருக்கு ஒரு நண்பர் இவர். அப்போ இவர் எந்த அளவுக்கு வலிமையாக தமிழ்நாட்டுக்காக வாதாடுவார், இல்லை தமிழ்நாட்டுக்காக சில விஷயங்களை மூவ் பண்ணுவார்ன்றதெல்லாம் எல்லாருக்கும் சந்தேகம். இன்னொன்று, அது நீங்கள் உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் நியமிக்கிறது தான் கரெக்டு தான். அதுக்கு எவ்வளோ பேர் தாவேகாலே இருக்காங்கல்ல கட்சிக்காரங்க, அவங்கள யாரையா போட வேண்டியதானே, இல்லை அரசியல் தெரிஞ்சவங்கள போட வேண்டியதானே. ஒரு சினிமாக்காரை கொண்டு போய் போட்டு என்ன பண்ண போகிறீங்க? இதுதான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. இந்த மாதிரி எடுத்தன் கவுத்தன் பண்ணுறது தான்
பேர் கெட்டு போகும். எம்ஜிஆர் ஆரம்பத்தில் வெண்ணிராடை நிர்மலாவுக்கு திடீர்னு எம்எல்சி பதவி கொடுத்தாரு. அந்த மாதிரி இன்சால்வன்சி நோட்டீஸ் கொடுத்தவங்க, அது பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அப்போ திமுக கையில் எடுத்து பயங்கரமாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேல் சபையே கலைச்சாங்க. ஆமாம், அதுக்காக இல்லை, மேல் சபை கலைச்ச காரணம் திமுக அங்கே ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சு, அதனால் கலைச்சி விட்டார். எம்எல்சி பதவி இந்த மாதிரி அறிவிச்சதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்ல. அதே மாதிரி ஆதி ராஜாராமுக்கு ஜெயலலிதா அவர்கள் ஏதோ ஒன்று ராஜ்யசபா எம்பிக்கு அதுக்கு பண்ணுறாங்க, அவரு மேலே ஏதோ சிக்கல், அதுக்கப்புறம் வேறு வேட்பாளர் மாற்றினாங்க. இந்த மாதிரி பார்த்து சில விஷயம். இவரே ராடன் போட்டார்ல, அந்த ஜோசியர் பண்டிட் ரத்தன் பண்டிட்டை போட்டு மாதிரி வாபஸ் வாங்கினார்ல. அந்த மாதிரி 1-2 தடவை யோசிக்கணும், பண்ணணும். ஸோ ஜெகதீஷ் அவர்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் பிஏவா அப்பாயின்ட் பண்ணுது, அதுவும் சர்ச்சைக்குள்ள. அது சர்ச்சைக்கு யாருங்க சர்ச்சை பண்ணுறா சொல்லுங்க? யார் பண்ணுறா? ஜிஓ 40 நாள் இல்லை, யார் கேட்குறா இதை? யார் சர்ச்சையாக கேட்குறா? சோஷியல் மீடியாவில் சோஷியல் மீடியாலாம் பார்த்து இந்த வேலைக்கு ஆகுமா? இல்லை சார், அதுவும் ரத்தன் பண்டிட் ஜிஓ வந்து அடுத்த ஜிஓவோ இருக்கும், முந்தைய ஜிஓ தான் வந்து ஜெகதீஷுடைய. ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்க, பொலிட்டிக்கல் பிஏ கான்செப்டை முதல்ல புரிஞ்சுக்கணும். தான் கூட இருக்கிற பிஏ தன்னுடைய இந்த எல்லா விஷயங்கள், யாரை சந்திக்கணும், என்ன பண்ணணும், தன்னுடைய மனதை அறிந்தவர், அந்த ஷெடியூல்லாம் போடுறது, இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துமே தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே விஜய் வந்து விஜய் கூட ஜெகதீஷ் இருக்கார். ஜெகதீஷ் தான் நீங்கள் அந்த இதிலெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க, அந்த பிரயாணம் எல்லாத்துலேயுமே. அந்த அளவுக்கு ஒரு அவர் சினிமா துறையிலே அவர் மேனேஜர் மாதிரி, அவர் மேனேஜர் தான் இல்லை? ஆமாம். அப்புறம் இணை பொருளாளர் ஆக்குனாங்க. அப்போ அந்த மாதிரி ஜெகதீஷ் அவர் கூட சேர்ந்து நகமும் சதையாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவர். அப்படிப்பட்ட ஆளை தான் பொலிட்டிக்கல் பிஏவை போடுவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட தான் எதையுமே நீங்கள் ஃப்ரீயாக பேச முடியும், பண்ண முடியாது, இது பண்ண முடியும். ஏன் தினேஷை போட்டார்? அப்போ சமூக வலைதளங்களை ஏன் வரல? சண்முக சுந்தரத்தை இவர் போட்டு வச்சுருந்தார்ல, நம்ம கலைஞர் சண்முகநாதன், சின்னமுநாதன். அவர் என்ன கட்சிக்காரா? அவர் ஒரு அரசு ஊழியர். அவர் ஷார்ட் ஹேண்டு இதெல்லாம் நல்லா இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டார், பொலிட்டிக்கல் பிஏவாக வச்சுக்கிட்டார். இந்த மாதிரி பலரும் வச்சுக்குவாங்க, அது அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்குது. இதெல்லாம் கண்டதை கேள்வி கேட்டுனா அப்புறம் இதே கதை தான். ஏன் கோட்டு போட்டு வர்றாரு, ஏன் சூட்டு போட்டு வர்றாரு? நீங்கள் வேறு எதுலையா நியமிச்சாங்கன்னா அது சொல்லுங்கள், அது ஒரு நியாயம் இருக்குது. சார், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் இந்த ஆட்சி வந்து நீடிக்காது, ஒரு 6 மாதம் தான் இருக்கக்கூடிய ஆயுள் அப்படிங்கிற டோன்லேயே தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்களே சார், இது என்னதான் சார்? இது வந்து திமுக தொண்டர்களே வந்து ஒரு சோர்வடைய செய்யாதா? ஆமாம், சோர்வடையக்கூடாது அப்படின்றதுக்கு தான் அவங்க அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து இவர்கள் போகிற ரூட்டு இப்போ வரைக்கும் தப்பாக இருக்குது. இவர்களுக்கு பொலிட்டிக்கலே இப்போ இல்லையோன்றது எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சப்ஜெக்டே இவர்களுக்கு பேச வரல. கல்யாண வீட்டில் போயிட்டு அப்பாவும் பிள்ளையும் கலைஞ்சிரும் முறிஞ்சிரும்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அமங்கலமான வார்த்தைகள். 6 மாதத்தில் கலைஞ்சிரும். அவங்க எதுன்னு எடுத்துக்குவாங்க? கல்யாணம் ஆன உடனே கல்யாண வாழ்க்கை இப்போ தான் தொடங்க போகிறாங்க. 6 மாதத்தில் கலைஞ்சிரும் முறிஞ்சிரும்னு பேசுனா எப்படி இருக்கும்? அங்கே போயிட்டுமா அரசியல் பேசுவீங்க? அதுவும் புலம்பலாக இருக்குது. இவர் உதயநிதி போன 5 வருஷம் தோழ்ந்தபாடி ஊர்ந்தபாடின்னு ஒரே டெம்ப்ளேட் வசனத்தை பேசியிருந்தாரோ, அதே மாதிரி இப்போ வந்துக்கிட்டு அங்கே சட்டசபையில் என்ன பேசினாரோ, அதுக்கு முன்னாடி என்ன பேசினாரோ அதையே எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காருங்க. பார்த்தீங்கன்னா சோபா மாடல் அரசு, பெரம்பூர்லேயே முன்வெட்டுனால மக்கள் பாதிப்பு, மின்வெட்டுலாம் முடிஞ்சு போய் 1 வாரம் ஆகுது, இன்னும் அதே தான் எழுதி அதையே படிச்சுக்கிட்டு இருக்காரு உட்காந்து கல்யாண வீட்டில் போய். இது வந்து எரிச்சல் மூட்டம். ஜனங்க வந்து முன்ன மாதிரி கிடையாதுங்க. நீ இன்னொன்று ஆதாரபூர்வமாக இருக்கிற விஷயங்கள் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி பேசாமல் இதையே நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா இதே ஒரு 10 தடவை உதயநிதி கேட்டிருப்பாங்க, சலிச்சு போயிடுவாங்க. அப்போ இன்னொன்று இவர்கள்ட்ட புதுசாக பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு தெரியுது. 77 வருஷ கட்சி, கருத்து பஞ்சம், சப்ஜெக்டு பஞ்சம்லாம் வந்துடுச்சு இவங்களுக்கு. அவரும் அந்த மாதிரி தான் பேசுகிறார். 6 மாதத்தில் இந்த ஆட்சி கவுந்துடும். எப்படி கவரும்? யாராவது பத்திரிகையாளருங்க கீழே, ஐயா 6 மாதத்தில் கவுந்துரும்னு சொல்கிறீங்க, எப்படி கவரும் அப்படின்னா என்ன பதில் சொல்லுவார்? அவர் கலைஞ்சிரோன்றாரு. தேர்தல் வச்சா நாங்கள் வந்துடுவோன்றாரு. எப்படி வர முடியும்? கூட்டணி இல்லாமல் நீங்கள் வந்ததே கிடையாது. அதுவும் இப்போ இருக்கிற நிலைமையில் கூட்டணி இல்லை உங்களுக்கு. இவங்க கூட்டணி பலமான கூட்டணியாக இருக்குது. எப்படி வர முடியும்? இப்படி தொண்டர்களை இது பண்ணுறதுக்கும் ஏதாவது பேசணும், ஒரு முன்னாடி இருக்கிற 10 பேர் பாராட்டுவான், இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஒட்டிக்கிட்டு இருக்காரு. இது இப்படியே போச்சுன்னா திமுகவுக்கு நல்லதில்லை. கருத்து பஞ்சம், சப்ஜெக்ட் பஞ்சம்லாம் பெருசாக வந்துடுச்சு அவங்களுக்குள்ள. எல்லாம் சுற்றி சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு அதுங்க என்ன பேசுனது தெரில, ஜென்சி கூட்டம்னு போட்டு கண்டதை உளறிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த உள்ள இந்த
சட்டைன்ற பேரில் எரிச்சல் மூட்டுற விஷயங்களை பற்றி அவங்களுக்குள்ளேயே பேசி அவங்களுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இது எல்லாம் சமூக வலைதளங்களில் கிண்டல் அடிக்கப்படுதுன்னு கூட இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு பிட்டையும் எடுத்து போட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இது எதுவுமே இவர்களுக்கு தெரியல. ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து அரசியல் ரீதியாக எப்படி தயார்படுத்தணுன்றதை விட அவங்கள மட்டன் எப்படி தட்டுறதுக்கு தயார்படுத்தணுன்றது தான் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இது மாதிரி தான் போன ஆட்சியிலையும் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி மட்டம் தட்டி ஒரு குரூப் வந்துச்சு. இப்போ அந்த குரூப் எல்லாம் அமைதியாக இருக்குது. அதனால் இதெல்லாம் அரசியல் கிடையாது. அரசியல் ரீதியாக அவர்களை தயார் பண்ணிங்கன்னா அவங்க ஓரளவுக்கு நிற்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணால் அவன் துட்டு கொடுத்தா வேற எங்கேயா போயிடுவோம். போன 5 வருஷத்தில் பேசினவன் அங்கே பேசினவன் இங்கே பேசினவன் இப்போ காணம் பாருங்கள். பல பேரை காணம் பாருங்கள். சில பேர் அசிங்கப்பட்டுனுக்குறாங்க. என்ன பேசணும்னு தெரியாமல் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க டிபேட்டுகளில். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு புதிய தலைவர் மாணிக்கம் தாக்கூர் நியமனம் பண்ணியிருக்காங்க. திமுகவை எரிச்சல் படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த நியமனத்தை காங்கிரஸ் கமிட்டி எடுத்துருக்கு நம்ம முடிவுக்கு வரலாமா சார்? திமுகவை எரிச்சல் படுத்துறதுன்றதை விட ஒரு கட்சி தேசிய கட்சி வந்து கூட்டணி மாறும் பொழுது கூட்டணிக்கு தகுந்த தலைவரை தேடுவாங்க. அதில் பிரவீன் சக்கரவர்த்தியை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தமே ஆமாம். அவர் வாட்டில் ஏதாவது ஒளரி வச்சதா என்ன நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர் ஆரம்பத்திலேருந்தே இந்த திமுக கூட்டணி எதிர்த்தவர், தவிக கூட்டணி ஆதரித்தவர், அவர் நீண்ட அனுபவம் உள்ளவர். அதனால் அவரை வந்து போட்டிருக்காங்க. அவர் காலத்தில் கொஞ்சம் நல்லா பரபரப்பாக கொண்டு போனார்னா கரெக்டாக இருக்கும். இன்னொன்று, செல்வ பெருந்தகை மனதார காங்கிரஸ்லேருந்து விலகிற முடிவுக்கு வந்துட்டார். எங்கே சார் போகிறாரு? திமுக. அவர் திமுக போகிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். கூட்டணி கட்சிகளை இருந்துக்கிட்டே முரண்பாடாக பேசிக்கிட்டு இருக்குது 3 பேர். ஒன்று திருமாவளவன், அவர் யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு முரண்பாடாக பேசுவார், நாளைக்கு வேறு மாதிரி பேசுவார்னு. 2வது முத்தரசன் மாநில பொதுச் செயலாளர் கிடையாது. ஆனால் அவர் கூட்டணிக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காரு. ஆடுகள் எல்லாம் அக்கறை பச்சைன்னு ஆச்சா. அது தேசிய தலைமை முடிவுன்றதையும் அவருக்கு யார் சொல்லி வழங்க வைப்பா? அந்தளவுக்கு ராஜா விசுவாசம். 3வது இவர் செல்வ பெருந்தகை ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இந்த பேச்செல்லாம் பேசின அன்னைக்கு தான் தூக்குறாங்க, பேசின மறுநாள் தூக்குறாங்க. அதனால் அவர் வந்து ரொம்ப நாள் நீடிக்க மாட்டார். ஸோ திமுகவுக்கு போகிறாங்க. ஆனால் அவர் ஒன்றும் காங்கிரஸ்கார் கிடையாதுல்ல. அவர் ஒரு விருந்தாளி மாதிரி தானே காங்கிரஸில் இருந்தார். அதனால் அவர் கிளம்புறதுல பிரச்சனை இருக்காது. ஓகே சார். தமிழ்நாடு தொடர்பான பல்வேறு கேள்வி இருக்கிற முறையாக பதில் சொல்லியிருக்கீங்க. நம்ம கொடுத்து பேசி நன்றி. ஓகே சார்.